ஹாய் எவ்ரிவன். இப்போ தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு ஒரு விஷயம் இருந்தது. பட் இந்த சீசன்ல வந்துட்டு சீசன் 8 வந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா ரானஸ் இல்லை. எல்லாமே ப்ரீ பிளான்ட். எல்லாமே வந்துட்டு ட்ராமடைஸா இருந்தது. ஒரு இப்போ சீசன் 1னா எமோஷன்னுட்டுன்னு சொல்றோம். சீசன் 4னா ஒரு ஐடியாலஜி கிளாஷ்ன்னு சொல்றோம். சீசன் 6ன்னு போனீங்கன்னா கான்ட்ரவர்சி எக்ஸ்ப்ளோஷன் சொல்றோம். சீசன் 7 போனீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ட்விஸ்ட்னு சொல்றோம். ஆனா சீசன் 8 வந்துட்டு அந்த கேமரா அவேர்னஸ் பீக்ல இருந்தது. எல்லாருக்கும் தெரியும் கேமரா அவேர்னஸ். இமேஜ் மேனேஜ்மெண்ட் மேக்சிமம்ல இருந்தது. ஸோ கண்டஸ்டன்ட் என்ன பண்றாங்க, கேம் ஆடல, அவங்களோட இமேஜை ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்துட்டு இந்த சீசனுக்கு ஒரு டிராபேக்கா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இனிஷியலா வீட்டோட வைப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபைட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்டா இருந்தது. வார்த்தைகள் ரொம்ப அளந்து அளந்து பேசினாங்க. வார்த்தைகள் யாருமே விடல. அந்த சண்டை நடக்கும், ஆனா கண்ட்ரோல் இருக்கும். வார்த்தைகளை விடல. ஒரு எக்ஸ்ட்ரீம் அவுட்பர்ஸ்ட் இல்லாம இருந்தது. கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு கிளியரா புரிஞ்சுட்டாங்க அந்த ப்ரீவியஸ் சீசன்ல எல்லாம் எப்படி இருந்தது, அசின் எல்லாம் இம்பாக்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்றத கிளியரா பார்த்துட்டு வந்து இப்போ என்ன சொல்லுது, டேமேஜ் கண்ட்ரோல் இல்லாம நம்ம வெளியில போகணும், அவ்வளவுதான் அவங்களோட இதுவா இருந்தது. ஸோ இந்த ஓவர் அக்ரெஷன் பண்ணா பப்ளிக்ல பேக்லாஷ் ஆகும். ரொம்ப சைலண்டா இருந்தா எவிக்ஷன் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேலன்ஸ்டு சேஃப் பிளே பண்ணாங்க. மெயின் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பிரேக் டவுன் ஆனது எப்படி அப்படின்னா, அந்த டாமினன்ட் ஸ்பீக்கர் அப்படின்னுட்டு நம்ம ஒருத்தரை எடுக்கிறோம். இப்ப ஜாக்லின் எடுக்கிறோம் அப்படின்னா, ஜாக்லினுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் இருந்தது. பட் வார்த்தைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க. அன்னெசரி கான்ட்ரவர்சிக்கே அவங்க போகல. அதே மாதிரி சைலண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுத்தீங்கன்னா, இப்ப சௌந்தர்யா ரயான் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, அந்த லோ ஸ்கிரீன் டைம் கொடுத்தாங்க, பட் நெகட்டிவிட்டி கிடையாது. இவங்கெல்லாம் எப்படின்னாக்கா சீசன் 5 ராஜுவ ஃபார்முலாவை பின்பற்றி வந்த மாதிரி இருந்தது. ஸோ எமோஷனல் கார்ட் பிளேயர் வந்துட்டு ஒரு சிம்பத்தி ரூட்டை தான் ட்ரை பண்ணாங்களே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. இது வந்துட்டு ஆடியன்ஸ் இப்ப இந்த சமயத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டர் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க ஸ்மார்ட் ஆகுறப்ப ஆடியன்ஸ் ஸ்மார்ட்டர் ஆகக்கூடாதா அப்படின்றதுதான். ஸோ அக்ரஸிவ் அட்டெம்ப்ட் வந்துட்டு சில பேர் ட்ரை பண்ணாங்க. ஒரு சில சமயம் வந்துட்டு தன்னையும் மீறி வந்துட்டு அந்த கேம் பிளே லவுட் ஆச்சு. பட் இமீடியட்டா அவங்க டோனை டவுன் பண்ணிட்டு ஐயோ பேக்லாஷ் ஆகும்ன்றத வந்துட்டு மண்டையில ஏத்திட்டு கண்ணு முன்னாடி வர விஷயங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கினாங்க. ஸோ சீசன் 8ல கண்டஸ்டன்ட் கன்ஸ்டன்ட்லி வந்துட்டு செல்ஃப் கரெக்டடா இருந்தாங்க. அதுதான் ஒரு விஷயமா இருந்தது. அவங்க எப்படி விளையாடினாங்கன்னா, வெளியில இருக்கிற மக்களுக்காக விளையாடினாங்க. லைக் நானா விளையாடினேன் அதெல்லாம் கிடையாது. நம்ம இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக மட்டும்தான் அவங்க விளையாடினாங்க. ஸோ அந்த இன்சைட் சர்வைவல்காக எல்லாம் அவங்க விளையாடல அப்படின்றது தான். ஏன் சீசன் 8 வந்துட்டு ஒரு லெஸ் இம்பாக்ட்ஃபுல் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பிரடிக்டபிலிட்டி மிஸ்ஸிங் அப்படின்றது தான் சொன்னோம். ஏன்னா சீசன் 3 வந்துட்டு ரொமான்ஸ் ஷாக் இருந்தது, சீசன் 4ல வந்துட்டு மாரல் வார் இருந்தது, சீசன் 6ல ஒரு அக்ரெஷன் டிபேட் இருந்தது. ஆனா சீசன் 8 வந்துட்டு ஒரு சென்ட்ரல் எக்ஸ்ப்ளோசிவ் நரேட்டிவ் கூட லேக்ல தான் இருந்தது அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இந்த சீசன்ல ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனும் கிடையாது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹீரோவும் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஒரு பேலன்ஸ்ட் கண்டஸ்டன்ஸா தான் இருந்தாங்க. ஸோ ரியாலிட்டி ஷோக்கு இது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டாக்கா ஒத்து வராது. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கணும் இல்லைங்களா. சீசன் 8 வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் அவாய்ட் பண்ணுச்சு அப்படிதான். அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி அனலைஸ் என்னன்னாக்கா சீசன் 8 கண்டஸ்டன்ஸ் வந்து புரிஞ்சு விளையாடினாங்க. லைக் சோஷியல் மீடியா பவர் எப்படி ஹியூஜா இருக்கு, ஒரு கிளிப்ஸ் எப்படி வைரலா போகும், எது வைரலா போகும், எது ட்ரால் மெட்டீரியல் ஆகும், வெளியில நரேட்டிவ் வந்துட்டு ஓட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணும். ஸோ என்ன பண்றாங்க, ரிஸ்கை ரெடியூஸ் பண்றாங்க. இதுல ரிஸ்க் ரெடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரெடியூஸ் பண்ணா பரவாயில்ல, எல்லாருமே ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகுது, என்டர்டைன்மெண்ட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஒரு சேஃப் கேம் பிளே ஆடுறோன்னுட்டுன்னு ஒரு ஸ்டேபிள் ஃபிளாட் சீசனை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும். சோஷியல் மீடியா பிஆர் இம்பாக்ட் எப்படி இருந்தது அந்த டைம்னாக்கா, இந்த ஃபேன் பேஜஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சீசன் இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கர் இதாயிடுச்சு. இந்த எடிட்டிங் கல்ச்சர் எல்லாம் ஹெவியாச்சு. கிளிப்ஸுங்கெல்லாம் ட்ரால் எல்லாம் சர்க்குலேட் வந்துட்டு இன்ஸ்டன்டா ஆக ஆரம்பிச்சது.
கண்டஸ்டன்ஸ்ங்க வந்துட்டு என்ன பேசணும், வார்த்தைகளை எங்க அடக்கணும்ன்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த இந்த அத்தன்டிசிட்டி லெவல்ல வந்துட்டு இது சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அதர் லாங்குவேஜ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஹிந்தி பிபி அப்பயும் வந்துட்டு தே த்ரைவ்ட் ஆன் சாவோஸ்ன்றது தான். சீசன் 8 வந்துட்டு இந்த கண்ட்ரோல் டேமேஜ் அப்ரோச் அப்படின்றது தான் நம்ம சொல்றோம். தெலுங்கு பாத்தீங்கன்னா எப்பவும் போல மெயின்டைன்ஸ் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க் ஹைல இருந்தது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் இப்ப என்ன ஒரு ஹை அனலிட்டிக்கலா மாறிட்டாங்க சீசன் 8ல. ஏன்னா கண்டஸ்டன்ட் வந்துட்டு அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதுல யார் பெனிஃபிட் ஆனாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சீசன்ல மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் லீஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் கண்டஸ்டன்ட் தான் வந்துட்டு யூஸ்வலி வின் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வந்துட்டு இப்ப இதுல யாருமே வந்துட்டு எமோஷனல டாமினேட் ஆகல. ஸோ ஆடியன்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டெபிலிட்டி சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன நடக்கணுமோ அது நடந்ததுன்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட் என்னவா இருந்ததுன்னா, டூ மச் இமேஜ் மேனேஜ்மெண்ட் கில்ஸ் ரா ரியாலிட்டின்றத வந்துட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போச்சு. அதனாலேயே இந்த சீசன் 9 வந்து ஓவர் அக்ரஸிவ் காட்டிட்டு வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஸோ சீசன் 8 வந்துட்டு ஒரு மெச்சோர் சீசன் சொல்லலாம், ஆனா மெமரபிள் சீசன் சொல்ல முடியாது. ஸோ பிக் பாஸ் தமிழ் ஃபுல்லி அந்த என்டர்ட் வந்துட்டு இது ஒரு கால்குலேட்டட் எரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சீசன் 8. ஸோ அடுத்தது சீசன் 9 மட்டும் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் சீசன் 9 நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம இது சோஷியல் மீடியா வார் எரா அப்படின்றது தான். ஏன்னா வந்து நம்ம ஒருத்தர் தப்பு பண்றாங்க அப்படின்றத சுட்டி காட்ட தான் நம்ம சொல்றோமே தவிர, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டு வெளியில அனுப்புங்க, அவங்களோட வாழ்க்கையை கெடுத்து விடுங்க, அவங்களோட ஃபியூச்சரை கெடுத்து விடுங்க, அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை அழிச்சு விடுங்கன்றதெல்லாம் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்கல, யாருமே சொல்லல. பட் நமக்கு வந்துட்டு ஒரு வேலை தெரியல. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹாஸ்ட். நமக்கு ஒரு வேலை தெரியலன்றப்ப வந்து அடுத்தவங்க மேல பழி போட்டு அதை வந்துட்டு ஒரு இது பண்றதுக்காக வந்துட்டு விஜய் சேதுபதி தன்னோட என்ன சொல்றது திறமை அற்ற ஒரு விஷயத்த வெளியில ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரிஞ்ச உடனே அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சுக்க பார்த்தாரு அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா போன சீசன்லயும் வந்துட்டு கண்டஸ்டன்ட்டுங்க நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு டிஆர்பியை பத்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு, கொஞ்சம் அடல்ட் கான்டென்ட் எல்லாம் வருது, ஆரம்பத்திலேயே அடக்கி இருக்கலாம். லைக் இப்ப இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேரு இது காஜி கப்பல் என்ன சொல்றது ஸ்விம்மிங் பூலை பத்தி பேசினா துஷார் பேசுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறப்ப வந்து நம்ம இப்போ ஏன் நம்ம வளர விட்டுட்டு பேசணும்ன்றதுதான் என்னோட கேள்வி. ஏன் முதல்ல நீ கட் பண்ணிருக்கலாம். தெர் இஸ் அ லிமிட், பப்ளிக் ஆர் வாட்சிங் இட், ஏஜ்டு பர்சன் ஆர் வாட்சிங், கிட்ஸ் ஆர் வாட்சிங் அப்படின்றத வந்துட்டு ஏன் ஒரு ஹாஸ்டல்ல சொல்ல முடியல அப்படின்றது எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே 18+, ஸோ அவங்களுக்கு தெரியணும். அதுதான் ஏன் அவங்களுக்கு தெரியலையே. இப்போ லிபர்ட்டின்றது இப்போ என்ன சொல்றது, நம்மளோட எல்லை எதுவரை அப்படின்னாக்கா நம்ம எல்லையை மீறப்பதான் நம்மளுக்கு தெரியும் இதுதான் நம்மளோட எல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் நம்மளோட எல்லை எதுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பிக் பாஸோட எல்லை எதுன்னுட்டுன்னு அதை மீறப்போ அவங்க 18+தான் இருக்கட்டும், 80+தான் இருக்கட்டும், அதை மீறி போறப்போ இதுதான் உன்னோட எல்லை, டோன்ட் கிராஸ் திஸ் லிமிட்னு ஒரு ஹாஸ்ட் சொல்லணும். இல்ல ஆண்ட் யூ பீப்புள் ஆர் ஷேம்ட் ஆஃப் இட், கிட்ஸ் இதை பார்த்துட்டு என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னுட்டு அந்த கேள்வியை நீங்க முன்னாடியே கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வளர விட்டுட்டு ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் காஜி கப்பல், இந்த கப்பல், அந்த கப்பல்னுட்டுன்னு கப்பல் ஷிப்புன்னுட்டுன்னு உட்காந்துட்டு இருந்தாக்கா இது இல்லை. இதுல இன்னொரு இது என்னன்னா, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா ரிமோட் இருக்கு, சேனல் மாத்திட்டு போங்க. எந்த அறிவு கெட்டவனாச்சும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்களா? ஒரு டிஆர்பி ரேஸ் பண்ணணும், ஒரு டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு என்ன சொல்றது ஒரு நல்ல கான்டென்ட் கொடுக்கணும், ஒரு நல்ல ப்ரோக்ராம்க்கு நம்ம ஹாஸ்டா இருக்கணும் தான் வந்துட்டு எல்லாருமே யோசிப்பாங்க. இந்த மடையம் மட்டும்தான் வந்துட்டு சேனல் இது ரிமோட் உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க சேனலை மாத்திக்கோங்கன்னு சொன்ன ஒரு மனுஷனா இருக்கிறான் அப்படின்றது தான். எதுக்கு நான் இவ்வளோ இதுவா பேசுறேன்னா, நான் போன சீசன்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கு தகுதியே இல்லாத ஆள் விஜய் சேதுபதி அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா போன சீசன்லயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனா போன சீசன் கண்டஸ்டன்ட்ங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்ததுனால வந்துட்டு தப்பிச்சது. பட் இந்த சீசன் நீங்க என்ன பண்ணீங்க, கமலாசனுக்கு ஏத்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எடுத்தீங்க. இப்ப இந்த லாஸ்ட் மினிட்ல வந்து இப்ப இந்த 8th சீசனுக்கு கமலாசன் கிடையாதுன்றப்போ வந்து
உடனே ஃப்ளாப் ஆயிடக்கூடாதுன்னுட்டுன்னா அதே ரேஞ்சுக்கு எடுத்தீங்க. பட் இந்த சீசன் விஜய் சேதுபதிக்கு இது போதுன்ற மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, இன்ஸ்டாகிராம்ல ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிரைவேட் வீடியோஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இழுத்துட்டு வந்து போட்டுட்டு நம்மளுக்கு அருவருப்பா இருந்தது அப்படின்றது தான் சொல்லணும். இப்ப இவ்வளவு நாள் முடிஞ்சோ வந்துட்டு எங்களுக்கு அந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச ஒரு இதுவே இல்லை. பிக் பாஸ் ஆரம்பிச்ச மாதிரியும் இல்லை, முடிஞ்ச மாதிரியும் இல்லை. ஸ்டில் பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் இட், ஈவன் வி ஆர் டாக்கிங் அபவுட் இட். திரும்ப 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 பேசுறோம். ஏன்னா எந்த இடத்துல நம்ம திருப்தி படுவோன்றதே இந்த சீசன்ல நம்மளுக்கு தெரியாம இருக்கு. சோ அதனால அரைச்ச மாவையே அரைச்சிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ திட்டணும்னாக்கா விஜய் சேதுபதியை மட்டும் தான் என்னால திட்ட முடியும். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, அம்பு தான் எல்லாருமே பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், எய்தவனை கொல்லணும் அப்படின்றது தான் என்னோட இது. அம்பு என்ன பண்ணோம், அவன் வந்துட்டு ஆங்கிள் வச்சு ஷூட் பண்றானா அந்த அம்பு அந்த இடத்துக்கு போகுது. பட் எய்பவனை இது பண்ண அடிக்கிறது தான் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்துக்கே நல்ல விஷயம் அப்படின்றப்ப வந்துட்டு அந்த எய்பவனை மாற்றினால் நல்லா இருக்கும்ன்றது தான் இப்ப வரைக்குமே நான் கேட்டுக்கிறேன் நானு. உண்மையிலேயே சீசன் 9 மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு கிடையவே கிடையாது. இப்ப இவ்வளவு சீசன் அனலைசேஷன் நம்ம பண்றப்ப வந்துட்டு 8th சீசன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அசி மாதிரி ஒரு ரானஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு எல்லாம் ட்ரை பண்ணாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு கேவலமான ஹாஸ்ட வச்சுட்டு ஹாஸ்டுக்கு என்ன பயம்னா பார்வதி வந்து தன்னோட இடத்தையும் பார்வதியே எடுத்துக்கிறான்றதுதான் ஆரம்ப நாள் முதலா வந்துட்டு பார்வதி மேல ஒரு வெஞ்சன்ஸ் இருந்தது அந்த ஆளுக்கு. ஸோ இது எல்லாமே இப்படிதான் போச்சு இந்த ஷோ. கண்டஸ்டன்ட்டுக்கு மத்தியில ஈகோ கிடையாது, ஹாஸ்டுக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கும் ஈகோ இருந்தது மட்டும்தான் இதுல நடந்தது. ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் எபிசோடுக்கும் லைக் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இம்பாக்ட். ஸோ இந்த சீசன் வந்துட்டு ஹாஸ்டுக்கும் கண்டஸ்டன்ட்டுக்கும் ஈகோ இருந்தது. ஒரு பிக் பாஸ் வாய்ஸ் கீழ்த்தரமா இறங்கி வந்து கண்டஸ்டன்ட் லெவலுக்கு விளையாடி அதுக்கு விருப்பப்பட்டவங்க கூட குரூப்பிசம் பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் எல்லாம் இந்த சீசன்ல தான் நடந்தது அப்படின்றத சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு சொல்ற ஆறுதல் சொல்ற பிக் பாஸ் ஏன் நந்தினியை கூப்பிட்டுட்டு சொல்லலன்றது தான். ஏன் நந்தினி நான் போறேன்னு சொன்னோன்னா அனுப்பி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஓகே ஃபைன். என்ன சொல்றது, திரும்ப திரும்ப பேச பேச வந்துட்டு என்னோட வார்த்தைகள் தடிக்கும் அப்படின்றது தான். அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு லைக் ஐ எம் கிவிங் திஸ் வீடியோ, நீங்க பாருங்க. மற்ற டாபிக் நான் கொடுக்குறப்போ வந்துட்டு வியூஸ் சுத்தமா கிடையாது. ஸோ வைல் வி டாக்கிங் அபவுட் பிக் பாஸ் தான் வந்துட்டு அது ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக் பாஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால என்னோட இதுல வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு வியூவர்ஸ் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்துட்டு ஃபீமேல்ஸ்ன்றதுனால வந்து அவங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு போறதுக்கு பிடிக்காது. ஸோ வி ஆர் கண்டினியூஸ்லி இதுலயே தான் இருக்கும். இதுல பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க, என்ன சொல்றது, இந்த பிஆரா நீ என்னென்ன கேள்வி கேட்கணுமோ, என்ன வேலை வெட்டி இல்லையா இது அதுன்னுட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து போறாங்க. உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா போங்க, என்ன பிடிச்சவங்க மட்டும் பாருங்கன்றது தான் வந்து. யாரையும் கம்பல் பண்ணி நீ இதை கட்டாயம் இதை நீ பார்த்தே ஆகணும்னு நம்ம யாரையுமே கம்பல் பண்ணல. பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு வியூ வரும் அப்படின்றது தான். மற்றபடி வந்துட்டு இதுல யாரையும் ஹர்ட் பண்றதுக்கோ இல்ல வந்துட்டு திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு விஷயத்த பேசுறது நம்ம வந்துட்டு சீசன் 1ல இருந்து ஒரு அனலைசேஷன் கொடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் தட்ன்றப்போ அதை பேசுறேன் நான். ஸோ நம்ம மற்ற சப்ஜெக்டும் பேசலாம், நாட்டில் என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பேசலாம். இப்போ நம்ம சீசன் 9 வரைக்கும், எனக்கு 9 வந்துட்டு திரும்ப வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆல்மோஸ்ட் ரெகுலரா நம்ம பேசிட்டு இருந்ததுனால சீசன் 9 வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா சீசனையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நாளைக்கு வேற டாபிக் பத்தி நம்ம பேசுவோம் அப்படின்றது தான். ஸோ தேங்க்யூ. உங்களோட பேஷன்ஸுக்கு தேங்க்ஸ், உங்களோட கோஆப்ரேஷனுக்கு தேங்க்ஸ். நீ பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸும் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியன்றத நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ அதனால வந்து என்ன வேணா பேசலான்ற மாதிரி வந்து இது பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ.